இருந்தாலும், பாடு இருந்தாலும், கண்ணீர் இருந்தாலும், வியாதி இருந்தாலும், எது நீங்க ஆசைப்படுறது கிடைக்காம போனாலும் எப்படி இருக்கணும்? பி ஹாப்பி. அல்லேலூயா. சந்தோஷம். ஏசப்பா நீங்க தராட்டியும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீங்க தந்தாலும் சந்தோஷம்தான். அப்படி இருந்தா மட்டும்தான் எங்க போக முடியும்? ராஜ்யத்துக்குள்ள போ. இங்க நின்றுட்டு ஆண்டவரை நீங்க தரலைன்னா நாளைக்கு நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், நீங்க இந்த ஜெபத்தை கேட்கலன்னா இனிமே நான் உங்களுடைய ஆலயத்திலே இல்லை, நான் ஜெப வாழ்க்கையில இல்லை, வேத வாசிக்கிறது இல்லை, எதுவுமே இல்லை. இன்னையில இருந்து ஃபுல் ஸ்டாப் எல்லாத்துக்கும். நான் நாளையில இருந்து எனக்கு பழைய வாழ்க்கைக்குள்ளேயே நான் போயிடுவேன். என் விருப்பம் போல பாடுவேன், ஆடுவேன், நான் பேசுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன்னா நீங்க எனக்கு என்ன பண்ணல? கேட்டதை கொடுக்கல. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. அன்பின் ஜனமே, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றதான் இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வரல. நம்ம எதற்காக படைத்திருக்கிறார் தெரியுமா? அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற உருவாக்கி வச்சிருக்கிறார் தவிர நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அவர் இறக்கப்பட்டு சொன்ன வார்த்தை தெரியுமா? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியார், அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவேன்னு சொன்னது உண்மைதான். எல்லாம் நிறைவேற்ற மாட்டாரு, சித்தப்படி கேட்டா மட்டும் தான் நிறைவேற்ற